ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த பின் 9 சொல்லப்படுற ஏர்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தோம். இன்றைக்கு லிஸ்டிங் நடந்துருக்கு. நீங்கள் வீடியோ பார்த்துக்கொண்டு இந்த டைமில் லிஸ்டிங் லைவாக போய்கிட்டு இருக்கலாம். அதில் ஒரு அப்டேட் ஒன்று வந்துருந்தது. நான் இந்த வீடியோ பண்ணி கொண்டு இருக்க டைமில் இந்த லிஸ்டிங் அப்டேட் வரல, லிஸ்டிங் ஆகலை. ஸோ அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய எலோகேஷன் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய ஆப்பில் ஷோ ஆகும். மைனிங் ஆப்பில், அதாவது டெலிகிராமில் மைன் பண்ணிக்கிறது ஆப்பில் ஷோ ஆகும். விஐபி மெம்பர்ஸ், அதாவது ப்ரீசேல் பை பண்ணியிருந்தவர்கள், ஸ்டார்டிங்கில் ப்ரீசேல் பை பண்ணியிருந்தவர்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளாம்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று கூட தந்திருந்தாங்க. நிறைய பேர் வாலெட் கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் கனெக்ட் பண்ண முடியலை. நான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கொண்டு இந்த டைம் வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியல. சில வேலை நீங்கள் புக் பண்ணி பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு ஷோ ஆகலாம், வாலெட்டில் அந்த பேலன்ஸ் ஷோ ஆகலாம். ஸோ அதான் ரீசன், ப்ரீசேல் பண்ணாதவர்களுக்கு அந்த இது வாலெட் கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். டெலிகிராமையும் உங்களோட வாலெட்டையும் கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். லிஸ்ட் ஆகி இப்போ லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் நடந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த மைனிங் ஆப்பில் வந்து பார்த்திங்களா இருந்தால் இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் நடுவில் ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன், ஏர்ட்ராப் ஆப்ஷன், ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஏர்ட்ராப் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஏர்ட்ராப் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்திங்களா இருந்தால் நிறைய க்ரைட்டீரியாஸ் வந்துருக்காங்க. ஒரு 6 க்ரைட்டீரியாஸ் வந்துருக்காங்க. அது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பேலன்ஸ், வியூ, ப்ராஃபிட், ஏர்ன், ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட்டட், ஆக்டிவிட்டிஸ், எத்தனை நாள் ஆக்டிவாக இருந்திருக்கிறீங்க எப்படின்னு சொல்லலாம் இருக்குது. ஸோ பின்னை இன்னும் லிஸ்ட் ஆகலை. நான் வீடியோ பண்ணுற இந்த டைமில் லிஸ்ட் ஆகலை, 1/2 மணித்தெல்லாம் கிடக்குது. எங்களுக்கு இன்னும் கிளைம் அப்டேட் கூட வரல. நாங்கள் இதை எப்படி கிளைம் பண்ணுறது, எப்படி நாங்கள் வித்ட்ரா பண்ணுறது, இப்போ வர ஏர்ட்ராப்லாம் கணக்காக வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. முதல்லாம் நாங்கள் யூஐடி டிபாசிட் செட் பண்ணியிருந்தாலே எங்களுக்கு வந்துடும். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த லே ஏஜென்ட் சொல்லப்படுற ஏர்ட்ராப் டெபின் ப்ராஜெக்ட் டெஸ்ட் நெட் மைனிங் ஒன்று நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்க 9 விதமான டோக்கன்ஸ், இந்த டோட்டல் சப்ளையில் 9 விதமான டோக்கன்ஸை கம்யூனிட்டிக்கு தரதாக சொல்லியிருக்காங்க. அதோட டிஜிஇ நேரம் 100 விதமான டோக்கன்ஸையும் அவங்க அன்லாக் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. 28ஆம் தேதி ஃபேஸ் 1 முடியுது, அதாவது நாளைக்கு ஃபேஸ் 1 முடியுது. ஸோ பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த த்ரூ கேப்ஸ்ன்னு சொல்ல போகிற ஏர்ட்ராப் நேற்று நாளாக நல்ல வைரலாக போய்கிட்டு இருந்தது. பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. 6 நாளில் இன்னும் ஒர்க் ஆக முடியுது. 6 நாள் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஈஸியான டாஸ்க் தான். நீங்கள் எவ்வளோ கிளிக் பண்ணி பார்த்தீங்களா, அதில் ப்ரொஃபைல் இருக்கும். அதில் கீழே ஷேர் ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த 2வது இடத்துல இருக்கிற மின்னல் மாதிரி இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாஸ்க், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த டாஸ்க்கில் ஒரு 5 டாஸ்க் இருக்கும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணுறது, அப்புறம் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், அவங்க டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது, 3 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது, 5 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது, 10 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது சொல்லி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி டோக்கன் அலோகேஷன் வந்திருக்கு. கொஞ்சமான பாயிண்ட்ஸ் தான் எங்களுக்கு தராங்க. ஸோ இது ஒரு NFT பிளாட்ஃபார்ம் மாதிரி வரப்போகுது. ஸோ நாங்கள் இப்போ ஏர்ன் பண்ணிக்கொண்டிருக்கிற அந்த டோக்கன்ஸ் NFTயாக வருங்காலத்தில் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஒர்க் பண்ணிக்கொள்வாங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்களான தான் உங்களுடைய ரெஃபரல் லிங்க் வரும். அந்த ரெஃபரல் லிங்க் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்பி அதை ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ சம்டைம்ஸ் இப்படியான சில ஏர்ட்ராப்ஸில் பெரிய ஹியூஜான ப்ராஃபிட் தரலாம். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பைனான்ஸ் Web3 வாலெட்டில் புதுசாக ஒரு ஏர்ட்ராப் ஒன்று வந்துருக்கு. நேற்று இதை இன்னொரு ஏர்ட்ராப் பார்த்தோம், இன்றைக்கி ஒரு ஏர்ட்ராப் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்னு சொல்லி இருக்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒன்கோயிங்கில் நிறைய டாஸ்க்கள் போய்கிட்டு இருக்கும். அதில் அப்படியே நீங்கள் எந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் ஸ்டாண்ட் அ சான்ஸ் டு வின் 50,000 இன் WOD வித் வேர்ல்ட் ஆஃப் டேப்பியன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. WOD இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் டெலிகிராமில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ இந்த கம்பெனி நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறது ஸ்டேக் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணி நீங்கள் திருப்பி USDயாக கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்படி ஒரு விஷயத்தில் வரும். அதில் ஜாயின் கம்பெனி இருக்குது. ஜாயின் கம்பெனி பண்ணி போட்டு ஒரு 4 டாஸ்க் பண்ண வேண்டியிருக்குது. 3 ஃப்ரீ டாஸ்க், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டாஸ்க். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் கம்பெனி கொடுத்தீங்களா இருந்தால் கம்ப்ளீட் சொல்லி 4 டாஸ்க் வரும். முதலாவது டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இருந்தால் வெரிஃபை கம்ப்ளீட் நான் சொல்லி 2 ஆப்ஷன் வரும். அதில் கம்ப்ளீட் நம்ம கொடுத்தீங்களா இருந்தால் அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் கொண்டு போய்ட்டு உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணி போட்டு பேக் வாங்க. பைனான்ஸ் Web3 வாலெட்டுக்கு வந்து அதில் வெரிஃபை நவுன்னு சொல்லியிருக்கு. கம்ப்ளீட் நவுக்கு பக்கத்தில் வெரிஃபைன்னு சொல்லியிருக்கிற கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய இது வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வரும். இது முதலாவது டாஸ்க். அப்புறம் அடுத்த டாஸ்க்கு போங்க. 2வது டாஸ்க் ரீபோஸ்ட் பண்ணணும். ட்விட்டரில் ரீபோஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் போய்ட்டு கம்ப்ளீட் நவ கொடுத்தீங்களா இருந்தால் உங்களை ட்விட்டருக்கு டுவிட்டருக்கு கொண்டு போகும். அதில் போய்ட்டு லைக் பண்ணி போட்டு ரீபோஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ரீபோஸ்ட்டை கொடுத்து ரீபோஸ்ட் பண்ணி போட்டு பேக் வந்து போட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அடுத்ததும் இதாகிடும். அதுக்கப்புறம் 3வது டாஸ்க் பைனான்ஸ் Web3 வாலெட்டுடைய ட்விட்டர் ஹேண்டில் ஃபாலோ பண்ணுறது. அதையும் ஃபாலோ பண்ணிட்டு பேக் வந்து வெரிஃபை கொடுங்க. 4வது டாஸ்க் கம்ப்ளீட் நவுன்னு சொல்லி கொடுங்க. இது எங்களுக்கு 10 USDT மினிமம் எங்களுக்கு தேவை. அந்த 10 USDTயை நாங்கள் WOD கோயினாக ஸ்வாப் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், USDTயை இந்த இதுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த பைனான்ஸ் Web3 வாலெட்டில் $10 பெறுமதியான 10 USDT நீங்கள் கொண்டு வந்து போட்டு என்ன செய்யணும், அதில் 4வது டாஸ்க் கம்ப்ளீட் நாங்கள் கொடுத்தீங்களா இருந்தால் ஸ்வாப் பண்ண சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 10, நான் 10, 11 அப்படி போகிறேன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ரிசீவ் ஆப்ஷனை கொடுத்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வச்சு கொண்டு இருப்பீங்க. அதை இதில் கொண்டு வரதுக்கு ரிசீவ் ஆப்ஷனை கொடுக்கணும். ரிசீவ் கொடுத்து ரிசீவ் ஃப்ரம் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சை கொடுக்கணும். கொடுத்த பிறகு நீங்கள் எந்த டோக்கன்ஸ் ரிசீவ் பண்ண போகிறீங்களோ அந்த டோக்கன்ஸ் செலக்ட் பண்ணி போட்டு BNB ஸ்மார்ட் செயின் PEP20 அட்ரஸில் ஒரு 25 USDT இது கொண்டு வரேன். கொண்டு வந்து போட்டு நான் இப்போ இந்த டாஸ்க்
கம்ப்ளீட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகிறேன், WOD இதுக்குள்ள போகிறேன், போய்ட்டு கம்ப்ளீட் நான் கொடுக்குறேன். கொடுத்து போட்டு ஸ்வெப் பண்ணுற ஆப்ஷனை கொண்டு போகுது. அதில் நான் ஒரு $12 இதில் நான் ஸ்வெப் பண்ணேன், 10 அப்படியே போடாமல் $12 போட போகிறேன். இதுக்கு உங்களுக்கு ஸ்வெப் பண்ணுறதுக்கு BNB coin உங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் Binance Web3 வாலெட்டில் ஒரு $1 $2 பெருமையான BNB-யை டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்வெப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு BNB நெட்வொர்க் coin எங்களுக்கு தேவைப்படும். ஸோ நான் ஒரு $16 நான் போட்டு அப்ரூவ் USDT கொடுக்குறேன். அந்த USD அப்ரூவ் பண்ண பிறகு 2 ஆப்ஷன் வரும். ஸ்வெப் பண்ணுறதுக்கு முதல்ல அப்ரூவ் பண்ணணும். அதுக்கு பிறகு அப்ரூவ் பண்ணி உங்களோட சைன்இன்லாம் கொடுத்த பிறகு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் இப்படிலாம் கேட்டு கன்ஃபார்ம் சொல்லி கேட்கும். கன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் கேட்ட பிறகு ஸ்வெப் கேட்கும். அப்புறம் நீங்கள் ஸ்வெப் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய இது சப்மிட்டிங் வந்து ட்ரான்சாக்ஷன் சப்மிட்னு சொல்லி கொஞ்சம் நேரம் இந்த ஸ்வெப்பிங் ப்ராசஸ்க்காக ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இப்படியே லோட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆகி உங்களுடைய டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது நீங்கள் USDT-யை ஸ்வெப் பண்ணிட்டீங்க, இந்த இதாக ஸ்வெப் பண்ணிட்டீங்க, WOD சொல்ல போடுற கோயினாக நீங்கள் ஸ்வெப் பண்ண பிறகு உங்களுடைய வாலெட்டில் ஷோ ஆகும். USDT எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்ட USDT WOD கோயினாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்டு உங்களுடைய வாலெட்டில் ஷோ ஆகும். மேக்ஸிமம் கொடுக்குறேன்னு 15 கொடுத்து இந்த ஸ்வாப்பிங் ப்ராசஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. அது பிறகு உங்களுடைய வாலெட்டில் ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகிற USDT WOD கோயினை நீங்கள் உங்களுக்கு விருப்பம்ண்டா அப்படியே வச்சுக்கொள்ளலாம். சில நேரத்தில் இந்த கோயினோட பாயிண்ட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வச்சுக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் திருப்பி ரீஸ்வாப் பண்ணிக்கொள்ளலாம். USDT WOD மாற்றினீங்க, எப்படி மாற்றினீங்களோ அதே மாதிரி WOD-யை வாலெட்டுக்கு WOD-யை நீங்கள் ஸ்வெப் பண்ணி USDT-யை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஸ்வெப் பண்ணுற டாஸ்க் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த டாஸ்க் வந்துருக்காங்க. அந்த 4 டாஸ்க்கு ஒரு டாஸ்க் இருக்குது. ஸ்வெப் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சிருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லலை. அப்புறம் இதை பாருங்கள், WOD தானே, இந்த WOD-யை இதுக்கு வந்துட்டு ஸ்வெப் பண்ணப்பட்டு வந்துருக்கு. அந்த WOD கிளிக் பண்ணி அதில் ஸ்வெப் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நான் பார்த்துக்கலாம். இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டாக நான் இப்போ வெரிஃபை பண்ணேன், கம்ப்ளீட் பண்ணி போட்டு வெரிஃபை பண்ணுறேன், வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துட்டு இப்போ 4 டாஸ்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்போ எண்ட் ஆகுன்னு சொன்னால் 2ஆம் மாதம் 6ஆம் தேதி எண்ட் ஆகுது. ஸோ இந்த 27ஆம் தேதி இன்னும் ஒரு 8 நாள் 9 நாட்கள் கிடக்கு. அதுக்குள்ளே இதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸை பாருங்கள், 74,000 பேர் தான் இப்போ இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆட்களுக்கு அவங்க ஒரு 50,000 WOD கோயின்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே பண்ணல. எங்களுடைய டோக்கன்ஸை எங்களுடைய வாலெட்டில் ரீஸ்வாப் பண்ணோம், திருப்பி ரீஸ்வாப் பண்ணிட்டோம். இதில் ஒரு $0.1 அல்லது $0.2 தான் இதில் எங்களுக்கு இந்த ஃபீஸ் ஆகும். அந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு செலவாக இருக்கும். இந்த ஸ்வாப்பிங் டாஸ்க் பண்ணுறதுக்கு, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அதில் செலவாக இருக்கும். மற்றபடி நாங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மே பண்ணலை. எங்கள் டோக்கன்ஸ் எங்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் யார்ட்டுமே இன்வெஸ்ட் கொடுக்கல. ஸோ இந்த கம்பெனி முடிகிற நேரத்தில் இந்த டாஸ்க் பண்ணியிருந்தவர்களுக்கு ஷேர் பண்ணி தருவாங்க. ஸோ இது எத்தனை $12 எங்களுக்கு வரப்போன்னு சொல்லி சொல்கிறா தெரியல. ஒரு $4 வரலாம், $5 வரலாம், $1 கூட வரலாம். ஸோ ஃப்ரீயாக வர டாஸ்க் தானே, கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கன்ஃபார்மாக எங்களுக்கு ஏர்ட்ராப் தர போகிற ஒரு பாயிண்ட்ஸ் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்களோ அவ்வளோ பேருக்கும் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை மறக்காமல் அனைவருமே பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.